ஒய்ஃப் ஒரு நாள் ஒன்று பண்ண சொன்னேன், ட்ரை பண்ணி பாக்குறீங்களா? பச்சை மிளகாவும் சீரகமும் போட்டு கொஞ்சம் கொத்தமல்லி இஞ்சி பூண்டுலாம் போட்டு மிக்சியில அரைச்சிட்டு அந்த மசாலா போட்டு ஊற வச்சுட்டு பச்சை கடலை வரும். ஆனா அது மாதிரி டேஸ்ட் நல்லா ஸ்பைசியா காரமா இருக்கும். கொஞ்சம் தயிர் ஊத்திக்கிறேன். தயிர் ஊற்றிக்கணும். சூப்பர். இப்போ அதே பண்றேன். அதை பண்ணுவாங்க. மிக்ஸி ஜார்ல 10 பச்சை மிளகா, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 2 துண்டு இஞ்சி, 3 பல்லு பூண்டு, கூடவே சின்ன கட்டு கொத்தமல்லி எவ்வளவு எடுத்தோமோ அதே அளவுக்கு புதினாவையும் போட்டுப்போம். இதுல கொஞ்சமா தண்ணி ஊத்தி நல்லா ஃபைன் பேஸ்டா அரைச்சுக்கோங்க. இது போல சிக்கனை நல்லா கழுவி வடிகட்டி எடுத்திருக்கேன். அரைச்ச பேஸ்ட் இதுல போட்டு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, ஒரு லெமனை பிழிஞ்சு விட்டுக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா போட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. சிக்கனோட இந்த மசாலாவை போட்டு நல்லா கலந்து விட்டு ஒரு மசாஜ் பண்ணிடுங்க. இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு, 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோள மாவு போட்டுடலாம். சிக்கன் நல்லா சாஃப்டா இருக்கிறதுக்காக கட்டியான தயிர் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இதுல போட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருவோம். இது கூடவே 2 கொத்து கருவேப்பிலையை கிள்ளி போட்டு நல்லா கலந்து விட்டு இந்த சிக்கனை நல்லா 1/2 மணி நேரம் ஊற வச்சிருங்க. சிக்கன் நல்லா ஊறிடுச்சு. இப்ப எண்ணெயில போட்டு ஃப்ரை பண்ணி